keep going to continue doing something that you already have been doing. கீப் கோயிங்க்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை ஒரு பாஸ் எடுத்து நடுவில் ஒரு கேப் விட்டுருக்கீங்கன்னா திரும்ப போய் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறது தான் கீப் கோயிங். இது ஒரு ஃப்ரேஸ். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அது ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலை அப்படின்னா, ஷுட் ஐ சேஞ்ச் மை டயட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, அவர் இல்லை, நீங்கள் வந்து அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம், அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது, என்னால் விசிபிளாக வந்து சேஞ்சஸ் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாருன்னா, யூ கீப் கோயிங், இட் சீம்ஸ் டு பி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். கீப் கோயிங்னா கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இது வந்து என்னோடய ஓன் எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் வந்து இதுலேயே தரேன், பாருங்கள். எக்ஸாம்பிள் 2. கேன் வி டேக் அ பிரேக் ஃப்ரம் ஒர்க்? 2 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து கேட்குறாரு, கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் லெட்ஸ் கீப் கோயிங், தெர் இஸ் அ மீட்டிங் வி ஹேவ் டு அட்டெண்ட் சூன் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் பிரேக்லாம் எடுக்க வேண்டாம், நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம், லெட்ஸ் கீப் கோயிங். இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஓன் எக்ஸாம்பிளை இந்த ஃப்ரேஸை வச்சு கமெண்ட்டில் எழுதி கொடுங்க.